வணக்கம். இன்று ஒரு குறள். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் ஆனாச் செய்யாமை தலை. குறள் 317. இதன் பொருள், எத்தனை அளவு சிறியதாக இருந்தாலும் எந்த காலத்திலும் யாருக்கும் மனதாலும் தீமை செய்யாமல் இருப்பது சிறந்ததாகும். இதன் விளக்கத்தை பார்ப்போமா? காந்தி ஆசிரமத்தில் 3 குரங்கு பொம்மை இருக்கும். தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே, தீயவை பார்க்காதே என்ற பாவனைகளோடு அந்த 3 குரங்குகள் வரிசையாக அமர்ந்திருக்கும். இந்த குறள்படி வள்ளுவர் 4வதாக ஒரு குரங்கை அதை வைக்க முனைகிறார். அதாவது, மனத்தால் கூட தீமை செய்ய நினைக்கக்கூடாது, தீமையை மனத்தாலும் செய்யாதே என்பதுதான் அந்த 4வது குரங்கு சொல்லும் செய்தி. இதன் விரிந்த பொருள், எனைத்தாலும் சின்ன தப்பு தானே, சின்ன தப்பு செஞ்சால் என்ன பெருசாக தரப்போகுது, நம்ம பெருசாக ஒன்றும் செஞ்சிடலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன தவறு கூட செஞ்சு அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம வறுமையில் தான் இருக்கோம், சாப்பாட்டுக்கு இல்லையே, அதனால் ஒரு பொய்யை சொல்லி ஒரு கெடுதலை செஞ்சு பிழைக்கலாம்ல, நம்ம தப்பிச்சுக்கலாம்ல, ஒரு ஆபத்தில் இருக்கோம், ஆபத்தில் இருந்து தப்பிச்சுக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். நம்ம தான் இப்போ செல்வாக்கோடு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தவறு செய்யலாம். அதனால் வறுமையாக இருந்தாலும் சரி, செல்வாக்கோடு இருந்தாலும் சரி, ஆபத்தில் இருந்தாலும் சரி, எஞ்ஞான்றுங்கிறார். 3வதாக இன்னொரு நிபந்தனை, யாருக்கும். சரி, நம்ம கெடுதல் சேர்ந்தோம், பகைவருக்கு தானே, படித்தானே செய்கிறோம், பகைவருக்கு தானே செய்கிறோம். சரி, நம்மளுக்கு வேண்டாவனுக்கு தானே, நமக்கு வேண்டாத செஞ்ச வேண்டாவனுக்கு தானே, ஒரு பிடிக்காதவனுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது, கெடுதலை செய்யக்கூடாது. இந்த கெடுதலை எப்படி செய்யக்கூடாதுங்கிறாருன்னா, மனதால் கூட தீமை செய்ய நினைக்கக்கூடாதுங்கிறார். சில பேர் வெளிப்படையாக பார்க்கும்போது முகமலர்ச்சியோட மேடையில் வச்சு பொருள்களாக கொடுப்பாங்க, கொடை கொடுப்பாங்க, அதை நிதி உதவிகளாக செய்வாங்க. அவங்கள பார்த்தா வெளித்தோட்டத்தில் ரொம்ப கொடைப்பரவு அறிவையும் நல்ல மனதோடு இருக்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் மனதுக்குள்ளே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, போய் இவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறோமே, இவனுக்கெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு மனசளவில் கெடுதல் நினைப்பாங்க. இப்படி மனதால் கூட பிறருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறார். அதனால் எனைத்தானும் எந்த அளவிலும், எஞ்ஞான்றும் எந்த நேரத்திலும், யாருக்கும் எந்த மனிதர்களும் பகைவராக இருந்தாலும் வேண்டாதாக இருந்தாலும் மனதில் கூட தீமையை நினைத்து தீமையை செய்ய நினைக்கக்கூடாது என்கிறது தான் அந்த குறளுடைய சாரம். ரொம்ப மென்மையான குறள், எனக்கு மிகவும் பிடித்த குறள். நன்றி, வணக்கம்.